இனிய வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? குழந்தைகளே, இது ஒரு சாதாரண மணி கோபுரம் இல்ல. நேரம் எப்படி பிறந்தது, எப்படி வளர்ந்தது, அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியான் நான். இன்று என் கதையை உங்களுக்கே சொல்ல வர்றேன். வாங்க, நேரத்தின் பயணத்துக்குள் போகலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்கள் தண்ணீரை வைத்து முதல் நேரக்கருவியை உருவாக்கினாங்க. அதுதான் வாட்டர் கிளாக். அந்த காலத்துல மக்கள் நேரத்த அளக்கவே முடியல. வேலை, வழிபாடு, விவசாயம், நேரமே குழப்பம். அதுதான் கிளாக் பிறக்க காரணம். அதுக்குப் பிறகு கிரேக்கர்கள் சூரியனின் நிழலை வைத்து நேரம் படிக்கணும் என்று சண்டாயலாய் உருவாக்கினாங்க. ஆசிய நாடுகள்ல ஒளி எவ்வளவு நேரம் எரியுது என்பதை வைத்து கேண்டில் கிளாக் கண்டுபிடிச்சாங்க. இதைத் தொடர்ந்து ஐரோப்பாவில் உலோக சக்கரங்களை வைத்து மெக்கானிக்கல் கிளாக் உருவானது. இது நேர உலகத்தையே மாற்றிட்டது. 1600களில் ஹைகன்ஸ் என்பவர் துல்லியத்துடன் நேரம் காட்டும் பெண்டுலம் கிளாக் ஐ உருவாக்கினார். மன்னர்கள், வணிகர்கள் கையில் எடுத்து செல்வதற்கு பாக்கெட் வாட்ச் உருவானது. அது அந்த காலத்திலே பெருமை. பின்னர் உலகப் போரின் போது கைமணியாக அணியக்கூடிய ரிஸ்ட் வாட்ச் வந்தது. அதுவே இன்றும் நமக்கே பழக்கம். 1920களில் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஐ அறிவியலாளர்கள் பயன்படுத்த நேரம் இன்னும் துல்லியமானது. உலகம் மாடர்ன் ஆனபோது ஒளி எழுத்துக்களோட டிஜிட்டல் கிளாக் பிறந்தது. இன்று ஒரு சிறிய கையில் கூட இதயம், அடிகள், செய்திகள் எல்லாவற்றையும் சொல்லும் ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்கு. இப்படிதான் நேரத்தின் அற்புத பயணம் முடிகிறது. இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.